வினோத், டிஐஜி மேனனை போய் பாரு. இந்த லெட்டர் அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. இதுல எல்லா விஷயமும் இருக்கு. வேற யாரையும் பார்க்க வேண்டாம். கூட இந்த பொண்ணு வருவா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவன் கூட நீ இப்ப போகணும். வேலையை ஈஸியா முடிக்கிறதுக்கு. உன் பேர் என்ன? மினி. குட். இங்க நடக்கிற விஷயத்த டிஐஜி மேனனுக்கு சொல்லி நீ புரிய வச்சினா நீங்க எல்லாரும் சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். இல்ல இது அவங்க ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் காத்திருக்க மாட்டேன்னு அவர்கிட்ட தெளிவா சொல்லிடு. யூ காட் இட்? நீ இப்ப கிளம்பு. நில்லுங்க. இவன் உன் கூட இப்ப தனியா தான் வரான். போலீஸ் இருக்கிற இடத்துக்கு. நீ தனியா தப்பிச்சு போலாம் மட்டும் நினைக்கவே நினைக்காத. உன் கூட வந்த 15 பேர் இங்கதான் இருக்காங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தாலோ இல்ல நீ திரும்பி வராம இருந்தாலோ இங்க இருக்கிறவங்க எண்ணிக்கை குறையும். அதை ஞாபகம் வச்சுக்க. எனக்கு தெரியும். குட். யூ மே கோ நவ. கண்ணு கட்ட அவுத்தரலாம். நீங்களா யாரு? எங்களை எதுக்காக புடிச்சு வச்சிருக்கீங்க? உங்களோட தலைமை யாரு? அவரோட பேர் என்ன? பேர் இல்லையா? சார்ல்ஸ். நாங்க என்ன செஞ்சோம்? உங்களுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? குழந்தைங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்வாங்க? ஹலோ, என்னது? மினிஸ்டர்லாம் இன்னும் அங்கே வரலையா? யார் சொன்னா? கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்களா? வண்டியில் ஏதாவது கோளாறாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லிடுங்க. வண்டி கோளாறாகி அவங்க நடு ரோட்டில் இருந்தாங்கன்னா டாக்ஸி பிடிச்சாவது அவங்கள கொண்டு வந்துடலாம். சரி சார். எஸ், இவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. கமின். கமின். மிஸ்டர் மேனன், சென்ட்ரல் மினிஸ்டர் இப்போ என் கஸ்டடியில் இருக்காரு. பயப்படாதீங்க, அவர் நல்லா தான் இருக்காரு. நீங்க அவங்கள அதிகமா கேள்வி கேட்டு குழப்ப வேண்டாம். சொல்ல வேண்டியதை நானே நேர்ல சொல்றேன். அவங்க கூட நீங்க வரணும். நீங்க மட்டும் தனியா. போலீஸ்கார மூளையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. சொல்றா, அவங்களா எங்க? இது எழுந்தது யாரு? சொல்றா. ராஜு, லீவ் ஹிம். You bloody shut up. சார், நீங்க இவரை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களும் குழந்தைங்களும் இவங்களோட கஸ்டடியில இருக்காங்க. அவங்களுக்கு காவலா 10-15 பேர் மிஷின் கன்னோட இருக்காங்க. சார், இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மைதான். எதுக்காக எங்களை கடத்தி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியாது சார். அவங்களோட குறிக்கோள் என்னன்னு தெரியாது. அங்க இருக்கிறவங்க ஏற்கனவே செத்து போன மாதிரி தான் இருக்காங்க. சார், நீங்க உடனே எதுவும் செய்யலன்னா அங்க என்ன நடக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது. உட்காருங்க. யூ ரிலாக்ஸ் ப்ளீஸ். உட்காருங்க. என்ன நடந்துச்சு? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்.
நோ, இப்போ சொன்னதே அதிகம்தான். அப்படின்னா நீ சொல்லு. அது என்னோட வேலை இல்ல. எங்க கூட வரதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்படி ஓ இஷ்டத்துக்கு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் என்னால இப்ப வர முடியாது. நாம போலாம். அவங்க வரலன்னா அது அவளே சொல்லுவா. சார், நீங்க எங்க கூட வரணும். நீங்க வரலனா அதை விட்டா வேற வழியே இல்ல சார். வண்டியை நிறுத்து, நிறுத்து, நிறுத்துடா. ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டீங்களா? சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார். உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். டிஐஜி ஆபீஸ்ல நடந்த விஷயத்த நீங்க சார்ல்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. பாவம், செத்து போனது மந்திரியோட செக்யூரிட்டி கார்டு. எனக்கு தெரியும், அவர் பேரு ராம்சிங். கண்ணை கட்டிக்கோங்க.